கிரேஸ்ல ஒரு தட்டுல சாப்பிடுறதுல ஒரு தட்டுல இருந்து ரிலீஸ் ஆகிற விஷயம் தான் கிரேஸ். பார்ட்டேக்கர்ஸ் என்பது என் தேவன்னா நான் தேவனை அறிந்திருக்கிற தட்டுல இருக்கிற உணவுல என் தேவன் உன் வயிற்றுல உனக்குன்னு குறைவுகள் இருக்குதா, நீ இந்த தட்டுல இருக்க காரணம் உன்னுடைய அடையாளம் குமாரத்துவம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அந்த குமாரத்துவத்துல உன் குறைவுகள் உன் பசியெல்லாம் நிறைவாக்குவார். ஏன் ஒரு தட்டுல சாப்பிடுறோம்? ஒரு நெருக்கம், இன்டிமேசி, அது ஒரு உடன்படிக்கையின் உறவு. தாவீது சம்பவத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம். சொல்றா, நான் செத்த நாய், என்னை கொண்டு வந்து உங்க தட்டுல சாப்பிட வைக்கிறீங்களே. தாவீதுக்குன்னு ஒரு கிருபை இருக்கு. அந்த கிருபையில தாவீதுடைய பிள்ளைகள் பங்கெடுக்கிறாங்க. தேவன் தாவீதுக்குன்னு கொடுத்த கிருபை. அந்த கிருபையில ஜோனத்தானின் மகன் பங்கெடுக்கிறான். அந்த புரோட்டோகால்ஸ் அண்ட் ஹானரிங் ரெஸ்பெக்ட் அவனுக்கு கிடைக்கும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவருடைய பிளேட்ல சாப்பிட வைக்கிறார். ஒவ்வொரு தேவராஜ்யத்தின் பணியை செய்கிற தேவ மனிதர்கள் தேவனை அறிந்த விதம் அவங்க கிட்ட ஒரு தட்டு இருக்கு. நீங்க அதுல கை வச்சு பங்காளரா சாப்பிட. பங்காளர் என்பது ஜெபத்துல பங்காளரா இருக்கலாம், பல காரியங்கள்ல இருக்கலாம். கொடுக்கிறதுல இதுல நீங்க வளரணும்னு பவுல் விரும்புறாரு. பவுல் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையிலே பங்குள்ளவர்களா இருக்கு. பவுலுக்கு என்ன கிருபை கொடுக்கப்பட்டுச்சு? The grace of revelation, the grace of miracles. அவருக்கு அளிக்கப்பட்ட தட்டுல இருக்க கிருபை. The grace of word of God, the grace of authority, the grace of signs and wonders, the grace of revelation about Jesus Christ. நீங்க பாருங்க, மத்த சீஷர்கள் அறிவிச்சதை காட்டிலும் பவுல் திரியேகத்தை அறிந்த விதம் வித்தியாசம். பங்காளர் என்பது ராஜ்யத்தில் முக்கியமான ஒரு போதனையில ரியாலிட்டி, அது ஒரு நிஜம். எப்படி நீங்க என்ன பண்ணலாம்? இந்த கிருபையில பங்கெடுக்கலாம். இப்ப நான் அவரை அறிஞ்ச விதம் இருக்கு, இந்த மினிஸ்ட்ரி அவரை அறிஞ்ச விதம் இருக்கு. அந்த தட்டுல எனக்கு பர்சனலா கொடுக்கும் போது அந்த தட்டுல நீங்க பார்ட்டேக்கரா இருக்கீங்க. மினிஸ்ட்ரி சம்பந்தமா இதுல பங்கெடுக்கும் போது அந்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுது. கட்டாயமாக இந்த தேவராஜ்யத்தின் பணியில ஒரு தேவ மனுஷனா ஊழியம் செய்றீங்கன்னா நீங்க மினிஸ்ட்ரிஸ்ல பார்ட்னரா இருக்கணும். தேவ மனிதர்களுக்கு கொடுக்கிற விஷயத்துல நீங்க இருக்கணும். எனக்கு மல்டிபிள் சோர்ஸ் வரும், பல விதங்கள்ல எனக்கு ஆதாரமா பணம் வரும். இதை இப்படியே நம்பிக்கிட்டு இருக்கோமே, இது நடக்க மாட்டேது, வார்த்தையாகவே போயிருது. ஏன்? பார்ட்டேக்கர்ஸா இல்லாம இதெல்லாம் நடக்கிறது கடினம். இதெல்லாம் கிங்டம் மெச்சூரிட்டி சார்ந்த விஷயங்கள், ராஜ்யத்தின் முதிர்ச்சி.